அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்பதிலேயும் வரவேற்று கர்த்தருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும் போற ஒரு தலைப்பு கிறிஸ்துவின் அழைப்பு. அதாவது அருட்பணியாக செய்வதற்காக கிறிஸ்து எவ்விதமாய் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணரும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பாடலை நாம் பாடுவோம். உன்றன் தீருப்பணியை உறுதியுடன் பூரிய உதவாத பாவினானே, உன்றன் தீருப்பணியை உறுதியுடன் பூரிய உதவாத பாவினானே, அந்தகாரமே நின்றும் அருணோதயமே கண்டு, அந்தகாரமே நின்றும் அருணோதயமே கண்டு, வந்த நாள் முதற்கொண்டு வைத்தாயனக்குன் தொண்டு, உன்றன் தீருப்பணியை உறுதியுடன் பூரிய உதவாத பாவினானே. வேதனத்தின் பொருட்டோ மேலவர் நிமித்தமே வெளியிட்டறிக்கை செய்யவோ, உலகாதாயம் சுயநலம் அகிலத்துரிய புகழ் அடைந்து பிரகாசிக்கவோ, ஓதி காலங்கழிக்க உலகாவி அடைந்தவன், ஓதி காலங்கழிக்க உலகாவி அடைந்தவன், நீதிக்கேனை பலியாய் நேர்ந்து கொண்டுழைக்கேனோ, உன்றன் தீருப்பணியை உறுதியுடன் பூரிய உதவாத பாவினானே. அருள்பணி என்பது பல்வேறு விதங்களிலே திருப்பணி என்று அழைக்கப்படுகிறது, இறைப்பணி என்று அழைக்கப்படுகிறது, தெய்வீக பணி என்று அழைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு நிலைமைகளிலே இந்த அருள்பணி அழைக்கப்படுகிறது. இந்த அருள்பணிதான் கடவுளின் மெய்யான பணியாக நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த அருள்பணி, நாம் செய்கின்ற திருப்பணி எல்லாவற்றுக்கும் முதல் ஆதாரமாக அச்சாரமாக காணப்படுவது ஆண்டவர் ஆற்றிய அருள்பணி. என் ஆண்டவர் 3 ஆண்டு காலங்கள் இந்த சமுதாயத்திலே என்னென்ன அருள்பணி செய்தாரோ, தெய்வீக பணி ஆற்றினாரோ, திருப்பணியை ஆற்றினாரோ, அவைகள்தான் நாம் இன்று செய்கின்ற இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் செய்கின்ற திருப்பணிக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. லூக்கா சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கடந்து போவோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. இந்த இடத்திலே அழகான ஒரு காரியம் செயல்படுத்தப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த திருப்பணி என்பது உயர்ந்த நோக்கமுடையது, ஆன்மீக நோக்கமுடையது. இதனுடைய லட்சியம் மிக மிக அருமையானது. அதை உணர்த்தும்படியாக தான் இந்த திருப்பணி என்பது அல்லது கிறிஸ்துவின் அழைப்பு என்பது என்ன நோக்கத்தை என்று சொல்லும் பொழுது, இந்த லூக்கா சுவிசேஷத்திலே மிக சிறப்பாக 4ஆம் அதிகாரம் 18வது முதல்ல பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்களா பிரசங்கிக்கும்படியாகவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
கடவுள் ஏன் இந்த உலகத்திலே அபிஷேகம் பண்ணி அனுப்பினார் என்று சொன்னால் தரித்திரம். தரித்திரம் என்று சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை, வறிய நிலைமை. அந்த வறிய நிலைமையில் இருக்கின்ற மக்களுக்கு, வாழ்வின் அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய அருள் பணியை சொல்லும்படியாகவும், இதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ஏன் இதயம் நறுங்குண்டது? ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் என் லட்சியம் நிறைவேறவில்லை. முதலாவதாக இதயம் நறுங்குகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்திருக்கிற நோக்கம், எண்ணம் நிறைவேறவில்லை. ஆகவே என் இருதயம் நறுங்குண்டது. எனக்கு எந்த விதமான உலகத்திலே ஆசாபாசங்களும் எந்த விதமான காரியம் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவேதான் என் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இதயம் நொறுங்குண்டு யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாக ஆண்டவருடைய அருள்பணி செய்யப்படுகின்றது. மூன்றாவது காரியம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறைப்பட்டவர்கள் தப்பிதமின்றி, ஐயா, எந்த விதமான முகாந்திரம் இல்லாதபடி சந்தேகத்தின் பேரிலே அல்லது வேறு சூழ்நிலையிலே கைது செய்யப்பட்டிருக்கிற சிறைப்பட்டவர்கள் இன்று ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய அருட்பணி காணப்படுகிறது. சிறைப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது ஆன்மீக வாழ்க்கையிலே அநேகம் பேர் பாவத்திற்கு சிறைப்பட்டிருக்கிறார்கள், தீமைக்கு சிறைப்பட்டிருக்கிறார்கள், தேவனுக்கு அடுக்காத செயல்பாடுகளுக்கு சிறைப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறையிலிருந்து இவர்களை மீட்டு இவர்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த அருள்பணி இறைவன் செய்கிற அருள்பணியாய் காணப்படுகிறது. அடுத்து பாருங்க, குருடருக்கு பார்வையையும். குருடருக்கு பார்வை, கண்டிருந்தும் குருட்டுத்தன்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அநேக மக்களுக்கு பார்வை அளிப்பதற்காக, தெளிவு அளிப்பதற்காக, அருள்பணி என்றால் என்ன, திருப்பணி என்றால் என்ன, இறைப்பணி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. ஆகவே இந்த அருள்பணி என்பது, இறைவனுடைய திருப்பணி என்பது, கர்த்தருடைய பரிசுத்த பணி என்பது பரந்த நோக்கம் உடையது. ஒரு குறுகிய நோக்கத்தோட, ஒரு குறுகிய சமுதாயத்திற்கு, ஒரு குறுகிய மக்களுக்கு வரப்பட்டதல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற 8000 கோடி மக்களுக்கு வழங்கப்பட்டதுதான் இந்த அருமையான அருள்பணியாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதே லூக்கா சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது இந்த அருள்பணியானது இன்னும் பாருங்க, படிங்க. அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு. ஆகவே இந்த சுவிசேஷத்தை, இந்த அருள்பணியை ஆற்றுபடியாக வந்த ஆண்டவர் இயேசு சுயநலமற்றவர் என்பதை இந்த வசனம் மிக சிறப்பாய் சொல்லுகிறது. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு மாளிகைகள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, இது அப்படியாய் சொல்லவில்லை. ஆகாயத்து பறவைகள் கூட கூடியிருக்கிறது, ஆனால் மனுஷகுமாரனாகிய வந்த எனக்கு கூடுகள் தலை சாய்க்க கூட இடமில்லை. காரணம், சுயநலம் இல்லாத ஒரு தன்மை. சுயத்தை வெறுத்தவர் தான் அருள்பணியை ஆற்ற முடியும். யார் ஒருவர் சுயம் இல்லாமல் இருக்கிறார்களோ, சுயநல தன்மை இல்லாமல் இருக்கிறார்களோ, சுயநல போக்கு இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் மாத்திரமே இந்த அருள்பணியை செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ஆகவே தன் உயிரை துச்சமாக மதிக்கின்றவர்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அநேக பிரச்சனைகளோடு மக்களை சந்தித்த மக்களிலே ஏராளமான பேர் அவர் ஏற்றுக்கொண்டார்கள், ஏராளமான பேர் புறக்கணித்தார்கள். புறக்கணித்தவர்கள் அவர் உயிரை வேட்டையாடினார்கள் என்றே பார்க்கிறோம். அப்படியானால் தன் உயிரையும் மதிக்காமல் அருள்பணி என்பது செயல்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த அருள்பணி என்பது உயர்ந்த நோக்கமுடையது, அனைவருக்கும் ஆனது, சுயநலமற்றது. அதோடு கூட தன்னுடைய உயிரை துச்சமாக மதிக்கக்கூடியதாகவே இந்த உலகத்திலே பல அழைப்புகள், ஒருவேளை அரசியல் என்று சொன்னால் அரசியல் அழைப்புகள் வருகிறது, திரைப்படம் என்று சொன்னால் திரைப்படத்தில் அழைப்புகள் வருகிறது, அல்லது வேறு விதமான துறைகள் என்று சொன்னால் துறையில் அழைப்புகள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒருவருக்கு வருகின்ற அழைப்பு தான் திருப்பணி அழைப்பு, அருள்பணி அழைப்பு. அவர்தான் அருள்பணியாளர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகமானது இந்த அழைப்பிலே தகுதி எதிர்பார்க்கிறது. இந்த தகுதி இருக்கிறதா, இந்த பதவி இருக்கிறதா, இந்த பணம் இருக்கிறதா,
இந்த பொருள் வசதியிலே முன்னணியிலே காணப்படுகிறார்களா, அவர்களை தெரிவு செய்வோம் இந்த பதவிக்கு என்று இந்த உலக பிரகாரமான பதவிகளிலே தெரிவு செய்யப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து செய்கின்ற தெரிவு அன்பின் தெரிவு, அன்பின் பரிசுத்தத்தின் அர்ப்பணிப்பின் தெரிவு. யார் ஒருவர் அன்பாய் இருக்கிறாரோ, யார் ஒருவர் தூய்மையா இருக்கிறாரோ, அவருக்காக கொடுக்கின்ற அன்பு, அவருக்காக கொடுக்கின்ற தெரிவு, அவருக்காக கொடுக்கின்ற அழைப்பு தான் இந்த அருள்பணி அழைப்பு. மொத்தத்திலே கர்த்தருடைய அழைப்பு என்பது தகுதியற்றவர்களை தகுதியாக்குகின்ற அழைப்பு. ஐயா, ஆண்டவர் கடற்கரை பக்கம் சென்று கொண்டிருக்கிறார். மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள், எந்த விதமான உலகிக ஞானம் இல்லாதவர்கள், அவர்களை பார்த்த ஆண்டவர் வாருங்கள் என் பின்னே என்று அழைக்கிறார். உங்களை நான் மனுஷரை அப்போ எவ்வளவு தகுதி உயர்த்துறார் பாருங்க. அவருடைய அருள்பணி என்பது இந்த உலகத்திலே வீரர்களாய் சுழன்று கொண்டிருக்கிற மக்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதே. அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான பணிக்கு ஆண்டவர் அருள்பணியாளர்களை தெரிவு செய்கிறார். எங்கே என்று சொன்னால் கடற்கரையிலே. இன்றைய நாளிலே அருள்பணி என்பது என் தந்தை அருள்பணி ஆற்றினாரா, என் தாய் அருள்பணி ஆற்றினார்களா, இன்று என்னுடைய சமூகத்திலே யார் யார் இவர்களை பார்த்து எனக்கு அருள்பணியாளர் என்கிற பதவியோ அல்லது செயல்பாடோ கொடுக்கப்படும். ஆனால் இறைவனுடைய திட்டத்தின்படி அவருடைய அழைப்பு தகுதி அற்றவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை தகுதிப்படுத்தும்படியாக அழைக்கப்படும். அப்படியானால் இந்த அருள்பணியாளர்கள் யார்? 1 பேதுரு புஸ்தகத்திலே நான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது இந்த அருள்பணியாளர்கள், திருப்பணியாளர்கள், இறைப்பணியாளர்கள் யார் என்பதை தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று பாருங்க, உங்களை அந்தகார இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். இந்த அருள்பணியாளர்கள் யார் என்று சொன்னால், முதலாவதாக இருளில் இருந்து, அந்தகாரத்தில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து அவரை புகழ்ந்து பாடும்படியான, படிங்க, ராஜரீகமான ராஜரீகமான அரச குடும்பத்தார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் அரச குடும்பத்தில் பிறக்கல, ராஜ பரம்பரை எனக்கு இல்ல, அல்ல. என் ஆண்டவர் சொல்றாரு, யார் ஒருவர் அருள்பணியா இருக்கிறார்களோ, அருள்பணியாளராக இருக்கிறாரோ, யார் ஒரு அருள்பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு ராஜரீக கூட்டமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறார்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறார்கள். சொந்த ஜனம், என் சொந்த ஜனம், என்னோடு உடன் பிறந்தவர்கள். ஆண்டவரை வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய தாயும் சகோதரர்களும் தேடிக்கோ. அப்ப சொல்ற ஆண்டவர், என்னுடைய தாய் யார், என்னுடைய சகோதரர் யார், என் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவரோ அவர்கள் தான். அப்படியானால் அருள்பணியாளர்கள் என்பது கர்த்தருக்கு உரிய மக்கள், கர்த்தருக்கு உகந்த மக்கள், கர்த்தருக்கு பரிசுத்த மக்கள், குறிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆகவே இந்த மக்களை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? யாருக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், 12 பேர் சீஷரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் 70 பேர் ஆனாங்க, அப்புறம் 7000 பேர், அப்புறம் 7 கோடி பேர். இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய சீஷர்களாயிருக்காங்க. யார் யார் நன்மை செய்ய வேண்டும் என்று சமுதாயத்திற்கு, பிறருக்கு, தனிப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, நசுக்கப்பட்டவர்களுக்கு யார் யார் நன்மை செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இன்றைய நாளிலே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். அப்படியானால் அவருடைய அழைப்பிற்கு பங்காளிகளாக நாம் மாற வேண்டுமானால் 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். முதலாவது காரியம், நன்மை செய்ய ஊக்கப்படுத்துகின்ற அருள்பணி. நன்மை செய்ய, அதாவது நன்மை செய்யும் அருள்பணி. பிறருக்கு மாத்திரமல்ல, என்னை வெறுக்கின்றவர்கள், என்னை அருவருக்கின்றவர்கள், எனக்கு தீமை செய்கின்றவர்கள், என்னை நிந்திக்கின்றவர்கள், என்னை பகைக்கின்றவர்கள், இவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். ஆதியாகமம் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் சந்ததிக்கும் நீங்கள் நியாயத்தையும் நீதியையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். இதுதான் நன்மை செய்ய ஊக்குவிக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தரால் இன்று வரையிலே பெயரை
அவனுடைய பெயரை விசேஷமாய் வேதத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஆசீர்வாதத்துக்கு உபயோகப்படுத்துகின்ற நாம் அந்த ஆபிரகாம் மூலமாக கர்த்தர் அவருடைய சந்ததிக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆண்டவரை அறிவிக்கின்ற மாபெரும் கூட்டமாயிருக்கு. அதே யாத்திரா புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துக்கு வரும்பொழுது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கு உள்ளபடி கேட்டு என் வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கை நான் என்ன செய்து கொண்டேன் உங்களிடத்தில் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களே ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த. நீங்களே பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் மட்டுமே சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சொந்த ஜாதியாய் சொந்த சம்பத்தாய் எடுத்துகின்றார்கள். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் கொடுத்த அழைப்பை அந்த இஸ்ரவேல் மக்கள் புறக்கணித்து விட்டார்கள், உதாசீனப்படுத்தி விட்டார்கள். இவர் உதாசீனப்படுத்தியனாலதான் என்ன எசேக்கியேல் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் எசேக்கியேலுக்கு என்ன சொல்றார் பாருங்க. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து துன்பம் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளியுமான ஒடுக்கி சிறியவர்களை எளிமையானவர்களை ஒன்றுமில்லாதவர்களை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்தி இன்றைய உலகத்திலே நடந்து வருகிற செயல்பாடு தான் இந்த செயல்பாடுகள். பிறரை துன்பப்படுத்துவதே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியமாய் மாறிவிட்டது. பிறரை இகழ்ந்து பேசுவதே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு காரியமாய் மாறிவிட்டது. ஆகவே தான் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே மிக அழகா சொல்றாரு, நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களை எளிமையானவர்களை இப்படிப்பட்ட மக்களை பட்சித்து விதவைகளை அதிகமாக்குகிறீர்கள். ரொம்ப அழகா சொல்றாரு, விதவைகளை அதிகம். அப்படின்னா அவருடைய கணவன்களை கொன்று போடுகிறீர்கள். ஒரு கூட்டத்தை கொன்று அந்த கூட்டத்தின் மூலமாய் லாபத்தை அனுபவிக்கிறீர்கள். சட்டம் மீறப்படுகிறது, அநீதி செயல்படப்படுகிறது, தூய்மை தீட்டுப்படுகிறது. இன்னும் அழகா அதை படிச்சு பாருங்க. இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் படிச்சு பார்க்கும்போது சட்டம் மீறப்படுகிறது, தூய்மை தீட்டுப்படுகிறது. பரிசுத்தம் என்று சொல்கிறோமே, அந்த பரிசுத்தம் தீட்டாக ஓய்வு நாள் சீரழிக்கப்படுகிறது. ஓய்வு நாள் என்னுடையது என்று ஆதியிலேயே சொன்ன அந்த கட்டளை மீறப்படுகிறது. அநியாயமாய் செல்வம் ஈட்டுதல், அநியாயமாய் பொருளை ஈட்டுதல், பிறர் பொருளை பகிர்ந்து கொள்ளுதல், கொள்ளையடித்தல், ஏழைகளை துன்பப்படுத்துதல், அந்நியர்களை இழிவாய் நடத்துதல், இவைகள் போன்ற சம்பவங்கள் தான் ஏராளமாய் நடந்து வருது. இதை அறிந்த ஆண்டவர் எசேக்கியேல் 34 3-6 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது முதல் பகுதியில அவர் மேய்ப்பராய் அருள்பணியாளர்களாய் வைத்தாரே, அவர்கள் தங்களை தாங்களே சுயநலத்தால் போஷித்துக் கொண்டார்கள். அதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. சுயநலம் என்கிற ஒரு கூட்டத்தார் எழுப்பியதனால நன்மை செய்ய ஊக்குவிக்கின்ற அந்த அருள்பணி கெட்டுக்கொண்டே வருகிறது. அதே பார்க்க எசேக்கியேல் 34 வாசிக்கின்ற பகுதியில 11-31 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நன்மைகளை வழங்குகிறவன். ஆகவே பயமில்லாமல் கவலை இல்லாமல் சமாதானம் பாதுகாப்பு வேண்டி என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே முதலாவதாக இந்த அருள்பணியாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நன்மை செய்ய ஊக்குவிக்கப்பட வேண்டும், அல்லது ஊக்குவிக்கப்படுகின்ற செயல்பாடுகளிலே நாம் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுகள் மாத்திரமே கிறிஸ்துவின் அடியார்களாய் அருள்பணியாளர் இருக்க முடியும். முதலாவதாக. இரண்டாவதாக மன்னிக்கும் அருள்பணி, அதாவது மன்னிப்பை ஊக்குவிக்கும் திருப்பணி. மன்னிப்பை ஊக்குவிக்கும் திருப்பணி என்று சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கடந்து போவோம். என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மனுஷரை மன்னிப்பு என்பது கடவுளின் மகா பெரிய ஒரு தன்மை. இந்த திருமறை என்பதே அன்பின் அடிப்படையிலே மன்னிப்பின் அடிப்படையிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. திருமறையுடைய ஒட்டுமொத்த வேதத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை நாம் சிந்திக்கும் பொழுது ஒன்று அன்பு, மற்றொன்று மன்னிப்பு. ஆகவே இந்த அன்பையும் மன்னிப்பையும் மைய கருத்தாய் கொண்டுதான் திருமறை இயங்குகிறது. அப்படியானால் திருப்பணியாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நான், அருள்பணிக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நான், இந்த அன்பையும் இந்த மன்னிப்பையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வைத்திருக்க வேண்டும். மன்னிக்கும்படியாய் என் ஆண்டவர் என்னை அழைக்கிறார். கடவுளின் சாயல் என்பதே மன்னிக்கின்ற ஒரு சாயல். மத்தேயு சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் இந்த வார்த்தையை ஓடிட்டு காட்டுறார் பாருங்க.
மன்னிகள் மாத்திரம் சொல்லலையா, மனப்பூர்வமாய். யார் ஒருவர் மனப்பூர்வம் மன்னிக்கிறார் சொன்னா அடுத்த ஸ்டெப் அந்த மனப்பூர்வம் மன்னித்ததுக்கு மறந்து விடுதல் என்று அர்த்தம். அல்ல சமுதாயத்துக்கு எந்த நிலைமையில யாருக்கு இழைத்திருந்தாலும் அந்த தவற்றை மனப்பூர்வமாய் மன்னிக்கின்றவர் யார் ஒருவரோ அவர்தான் ஆண்டவருடைய அருட்பணியாளர். அந்த அருட்பணியாளர் தான் மன்னிப்பை ஊக்குவிக்கின்ற திருப்பணியாளராய் காணப்படுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் மன்னிக்கின்றோமா? மன்னிப்பின் சிந்தனை நமக்கு இருக்கிறதா? குடும்பத்திலே முதலாவதாக குடும்பத்திலே மன்னிப்பின் சிந்தனை இருக்கிறதா? அநேக குடும்பங்கள் பிளவுபட்டிருக்கிற காரணம் மன்னிக்கின்ற சிந்தனைகள் இல்லாததினாலே. கணவன் மனைவிக்கு இடையிலே மன்னிப்பு இல்ல, பிள்ளைகளுக்கு இடையிலே மன்னிப்பு இல்ல, உறவுகளுக்கு இடையிலே மன்னிப்பு இல்ல. அது மாத்திரமல்ல, திருச்சபையிலே ஒரு பெரிய குழப்பம். எந்த ஒரு திருச்சபையிலும் மன்னிக்கின்ற திருச்சபையாய் இல்லை, பணம் சம்பாதிக்கின்ற திருச்சபைகளாய் இருக்கிறது, விட்டுக் கொடுக்காத திருச்சபைகளாய் இருக்கிறது, நான் என்ற அகந்தை உள்ள திருச்சபையாய் இருக்கிறது, எனது என்ற சுயநலமிக்க திருச்சபையாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எந்த திருச்சபை மன்னிக்கின்ற சிந்தனை உள்ள திருச்சபையாய் இருக்கிறதோ அந்த திருச்சபை மாத்திரமே திருப்பணிக்கு உகந்த திருச்சபை என்று சொல்கிறார். அதே மத்திய சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 12ஆம் கடந்து போகும் பொழுது எங்கள் கடனாளிகளுக்கு எதுல கடன் பட்டிருக்கிறாங்க ஐயா? எதுல கடன் பட்டிருக்கிறாங்க? நல்லா சிந்தித்து பாருங்க. எங்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு அருமையான ஒரு போதனை கொடுத்தார். ஐயா, ஜெபம் பண்றது எப்படின்னு சொல்லும் பொழுது நீ முட்டி போட்டு முழுசும் ஜெபம் பண்ணாதே இருக்காதியா, நாலு முழுதும் ஜெபம் பண்றாது, 40 நாள் ஜெபம் பண்ணாத, வெள்ளை அங்கி தரிச்சு ஜெபம் பண்ணிருக்காத. இப்படியா நீ ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடி பாருங்க என்ன சொல்றாரு. என்ன சொன்னாரு படிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் எவ்விதமாய் எங்கள் கடனாளிக்கு மன்னிக்கின்ற சிந்தனை உள்ளவர்களாய் இருந்தால் அதை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்ப இயேசு தருகின்ற போதனை மிக அருமையான போதனை. அவரை நான் என்னுடைய அருள்பணியாளராக, திருப்பணிக்கு தலைவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய திருப்பணியானது மன்னிப்பை ஊக்குவிக்கின்ற திருப்பணியாய், பழிவாங்குகின்ற திருப்பணியாய் இருக்கக்கூடாது. மன்னிப்பினால் அநேகம் பேர் பழிவாங்குகின்ற தன்மை, ஆனால் மன்னிப்பினாலே மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஒருவரை நாம் மன்னிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய எண்ணம் மகிழ்ச்சி அடைகிறது. அது மாத்திரமல்ல, அவன் மனதிலே இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குகிறது, உடல் நலம் பெறுகிறது, மனம் நிம்மதியாகிறது. ஆகவே இந்த 4 காரியங்கள் மன்னித்தலினாலே ஏற்படுகிறது. ஆண்டவர் சொன்னாரே, இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லி. அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, மன பாரத்தோடு இருந்தாலே அந்த பாரம் நீங்கப்பட்டது, மன அழுத்தம் குறைந்தது, உடல் நலம் கிடைத்தது, மன நிம்மதி கிடைத்தது, மன நிறைவு கிடைத்தது. ஆகவே இந்த நாளிலே அருட்பணியாளர்கள் அல்லது கிறிஸ்துவின் அருட்பணி என்று சொல்லுகின்ற வேளையிலே நாம் முழுவதுமாய் நான் அருள் உறைஞ்சர் என்று சொன்னால், நான் அருள்பணி ஆற்றுகிறேன் என்று சொன்னால் மன்னிக்கின்ற சிந்தனை எனக்கு இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது மாத்திரமே நான் அமைதியான வாழ முடியும், பிறரும் அமைதியாக வாழ வைக்க முடியும். ஷாலோம் என்று சொல்கிறார்கள். அமைதி, சமாதானம். எங்கே ஷாலோம்? எந்த இடத்திலே, எந்த திருச்சபையிலே? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இல்லத்திலே அந்த அமைதல், அந்த மன்னிப்பு இருக்கிறதா? நம்முடைய திருச்சபையிலே மன்னிப்பு இருக்கிறதா? நமது பணியிடங்களிலே மன்னிப்பு இருக்கிறதா? நமது சமூகத்திலே மன்னிப்புகள் காணப்படுகிறதா? ஆகவே மன்னிப்பை கொடுப்பதும் மன்னிப்பை பெறுவதும் இந்த திருப்பணியுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே முதலாவதாக நன்மை செய்கின்ற அருள்பணி, இரண்டாவதாக மன்னிப்பை அருளுகின்ற அருள்பணி, மூன்றாவதாக ஒளியினிடத்தில் வெளிச்சத்தினிடத்திலே அழைக்கின்ற அருள்பணி. அந்த யோவான் சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடந்து போவோம். நான் உலகத்திற்கு இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் இந்த உலகத்திற்கு சந்திரன் சூரியன் அல்ல, நான் ஒளியாய் இருக்கிறேன். உங்கள் ஒரு இருளை, உங்கள் அகத்திலே இருக்கின்ற இருளை, இதயத்தில் இருக்கின்ற இருளை, உங்கள் வாழ்க்கையில காணப்படுகின்ற இருளை நீக்குவதற்காக, போக்குவதற்காக நான் வெளிச்சமாயிருக்கிறேன். அப்படியானால் அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் பெற்றிருக்கிறோமே. மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், அப்படியானால் பிறருடைய தப்பிதங்களை நான் மன்னிக்கும் பொழுது நான் ஒளியை கொடுக்கிறேன், நான் பிரகாசிக்கிறேன், என் பிரகாசத்தை அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய
பிரகாசத்தை நான் பெற்றுக்கொண்டு, மன்னிக்கின்ற சிந்தையை நான் பெற்றுக்கொண்டு அதை பிறருக்கு அளிக்கும் பொழுது நானும் ஒளி பெறுகிறேன். என் ஆண்டவர் என் நிமித்தமாய் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேர் ஒளியினிடத்திலே பிறரை அழைத்து வருகிறோம்? எத்தனை பேர் ஒளியினிடத்தில், எத்தனை பேர் இன்னைக்கு திருச்சபையில மந்தையை சேர்க்கிறோம்? வேணாங்க ஐயா, மந்தையெல்லாம் சேர்க்காத, அவதுவா சேரும். எப்ப சேரும்னா, என்னுடைய வாழ்க்கை அருள்பணியாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய உன்னத தன்மை இருக்குமானால், கர்த்தருடைய நன்மை செய்கின்ற பாவனைகள் காணப்படுமானால், கர்த்தருடைய மன்னிக்கின்ற பாவனைகள் காணப்படுமானால், கர்த்தருடைய ஒளி என்னிடத்தில் காணப்படுமானால், தானாக என்னுடைய மந்தை பெறும். அதற்காக சுவிசேஷ ஊழியர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக வீதி வீதியாக சென்று இயேசு நல்லவர் என்று சொல்லாதியா. முதல்ல நீ நல்லவனாக, முதல்ல யூ, அதுக்கப்புறம் தான் பிற. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில 1 பேதுரு புஸ்தகத்தில 2ஆம் அதிகாரம் 9 சொல்ற பாருங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று உங்களை அழைத்தவர் பாருங்க சொல்ற, உங்களை அந்த இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று எப்பனாக்கா, கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட நான் கர்த்தருடைய மேன்மையான காரியங்களை சொல்லணும். எப்படி சொல்லணும்? என் வாயால் அல்ல, என் செயலால், என் கிரியையால், என் நடத்தையால், என்னுடைய போக்கின் வரத்திலே பார்க்கின்றவர்களுக்கு இவன் கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இவன் நிமித்தமாய் ஒளி வீசுகிறது என்பதை பிறர் புரிந்து கொள்ள வேண்டியா. அப்புறம் படிங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர்களுக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்த ஜனமாய் காணப்படுகிறீர்கள். இதுதான் ஒளியின் செயல், வெளிச்சத்தின் செயல். பிறருக்கு துணிவை அளிப்பது, தெளிவை அளிப்பது, நம்பிக்கை அளிப்பது, நல்ல குணங்களை வெளிப்படுத்துவது. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்தின் இருளின் பிள்ளைகளுடைய தன்மை. அடிமைதனம், பிறர் எப்பொழுதுமே அடிமையாய் வைத்திருக்க வேண்டும். நமக்கு மிஞ்சி ஒருத்தம் போகக்கூடாது. நான் தான் எல்லாம். எனக்கு தலையிலிருந்து கால் வரையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நினைப்பு என்னன்னா, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் படித்தவன், நான் தான் குரு, நான் தான் பட்டம் பெற்றவன், இப்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நமக்கு தாழ்ந்தவர்களை ஏற்றி விடுகின்ற பாடியில் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அறியாமையிலே உழல வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாவ வாழ்க்கையிலே மிதக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். பழிவாங்குதல், சுயநலம், தற்பனை, தற்பெருமை, இவை எல்லாம் இருளின் செயல்பாடுகள். ஒளியின் செயல்பாடு அப்படி அல்ல. துணிவும் தெளிவும் நம்பிக்கையும் நல்ல குணம் அளிப்பதுதான் ஒளியின் செயல்பாடுகள். ஆகவே நம்முடைய வெளிச்சம் பிறருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இதுதாங்க அருள்பணியாளருடைய முதல் காரியம். நான் பெற்றிருக்கிற அந்த ஒளி, நான் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்தம், நான் பெற்றிருக்கிற தூய்மை பிறருக்கு தர வேண்டும். ஆகவே அருள்பணியாக அடையாளப்பட்ட கிறிஸ்துவின் அழைப்பு என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க கேட்ட இந்த 3 காரியங்கள். முதலாவது நன்மை செய்யும்படியான அழைப்பு, 2வது மன்னிப்பை தரும்படியான அழைப்பு, 3வது ஒளியினிடத்திலே அழைக்கின்ற அழைப்பு. இந்த 3 அழைப்புகள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நாம் அழைக்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொள்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அழைப்பின் நிமித்தமாய் நீங்களும் நானும் அருள்பணியாளராக மாற்றுகின்றோம். ஒரு பாடல் பாடுவோம் சின்ன வயசுல. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல பிரகாசிப்போம், அந்தகாரலோக இருள் நீக்குவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இதாங்க அருள்பணியாளர்கள். அருள்பணியாளர்கள் ஒரு இடத்துல மட்டும் பிரகாசித்துட்டு சர்ச்சில் வெளியே போய் பிரகாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லா இடத்திலையும் அருள்பணியாளர்கள் பிரகாசம் உள்ளவர்களாய் ஒளி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க கர்த்ததாமே கிருபை செய்வாராக. தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உமது கிருபை எங்களை இம்மட்டுமாய் தாங்கியதற்காக, ஆண்டவரை வழிநடத்தியதற்காக, பராமரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் ஆண்டவரே, அருள்பணியாளர்களாக அருள்பொழிவு பெற்ற நாங்கள் ஆண்டவரை யார் ஒருவர் இயேசுவை உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகரித்தார்களோ அவர்கள் இயேசுவின் அருள்பணியாளர் சொன்னீரே, அந்த அருள்பணியாளராகிய நாங்கள் நன்மை செய்ய, மன்னிக்க, பிறருக்காக ஒளி வீச அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களை செய்ய தேவன் தாமே எங்கள் கிருபை அளிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். மாத்திரமல்ல சுவாமி, செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் குறிப்பாக நாம் ஆற்றுகின்ற அருள்பணி நிலைத்திருந்து நிறைவான நிம்மதி ஆசீர்வாதை கட்டிடுவதாக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.